எப்ப அந்த சி ஓட்டர் வெளியிட்ட கருத்து கணிப்பான அடுத்த முதல்வருக்கான தகுதியில விஜய் அவர்களுக்கு 18% அப்படின்னு இருக்கிறது. கருத்து கணிப்பா கருத்து திணிப்பான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்க அதே சிச்சுவேஷன்ல இப்ப நிறைய வீடியோ சோசியல் மீடியால சுத்திட்டு இருக்கு. அந்த வீடியோஸை பார்த்தா ஆப்வியஸா அது உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ற லெவல்ல இருக்கு. அந்த வீடியோ நீங்களே பாத்துருங்களேன். எப்படி இருக்கீங்க? ஒன்று சொல்லுங்க, இந்த தடவை 2026 தேர்தல் வருது, யாருக்கு ஓட் போடுறீங்க அடுத்த வருஷம்? நார்மலாக தமிழ்நாட்டில் மாறுமே, ஏடிஎம்கே டிஎம்கேன்னு. மாற்றி போடுறீங்களா? இங்கே ஒரு பாட்டி மொத்தம் பக்கோடா பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஓட்டு யாருக்கு? விஜய். அவருக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பாட்டி. உங்கள் வீட்டு விஜய்க்கா? சரி, ஓகே. 3 பேர் இங்கே. நீங்கள் யாரு ஓட்டு? அழுத்து போயிடுச்சா அவர் 2 பார்ட்டி? சரி, ஓகே, ரொம்ப நன்றி. பார்ப்போம் அப்படிங்கிறீங்க, சான்ஸ் கொடுக்கலான்னு பாக்குறீங்க. சரி, ஓகே. இந்த வீடியோல சொல்ல வர கருத்து அப்படிங்கிறது அரௌண்ட் 20 to 25% ஆஃப் பீப்புளோட கருத்தா தான் இருக்கு. யாரை கேட்டாலும் இந்த மாதிரி மனநிலைக்கு தான் போறாங்க. இதே இடத்துல பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சாலும் வச்சது அதிமுக தரப்புல நிறைய பேர் வந்து அதுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல பாஜக இருந்து அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலிருந்து தூக்கின விஷயம் வந்து பாஜக தரப்புலயும் அதிருப்தியை தான் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த 2 பேரோட கூட்டணி அப்படிங்கிறது அதுல இருந்து நிறைய பேர் மாற்று கட்சி அப்படிங்கிறதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கு. அதே போல இங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல ஆப்வியஸா அந்த கருத்து கணிப்புல சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருக்கு.